பாப்பாவுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு கலந்த மாவு பொடி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாருங்கள், தெரியுதா, பாசிப்பயிறு பொடியும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டேன். அடுத்து கடல மாவு பொடி, கடல மாவு பொடி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்கள்ல, அது அந்த பொடி. அதை வெட்டி பண்ணிக்கலாம். இது வந்து பன்னீர் ரோஸ் பொடி. அதுக்கப்புறம் இது வந்து ஆவாரம்பூ பொடி. பாருங்க, ஆவாரம்பூ பொடி உட்கொள்ளும் முறை. ஆவாரம்பூ செய்யும்போது நீரிழிவு உடல் பொன்னிறம். இந்த ஆவாரம்பூ சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உடல் பொன்னிறமாக பெற உண்டுது. அந்த அந்த அழுக்கு, நம்மளோட உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு உடம்பை வந்து பொன்னிறமாக மாற்றிடுங்க. நேச்சுரலாகவே ஆவாரம்பூ. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூ வந்து பிடுங்கிட்டு இருப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து சைடு அந்த மரம் அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் தெரியாது இதை பற்றி. அப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தானே தெரியுது அதை பற்றி. அதெல்லாம் பிடுங்கி போய் காய வச்சு வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான்.